எல்லாருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். ம். எதுக்கு இப்ப இந்த கண்ணாடி அப்டின்னா, ஒண்ணும் இல்ல. இந்த லைட் இருக்குல்ல, இது மூஞ்சில அடிக்குது. அதனால கண்ணு கூசுது. அதுக்காண்டி தான் இந்த கண்ணாடி. இப்ப இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இப்ப இருக்க பசங்க இருக்காங்கல்ல, பசங்க, பொண்ணுங்க 2 பேரையும் சேர்த்து தான் சொல்றேன். குறிப்பா சொல்லணும்னா, ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க. 11த், 12த் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்டின்னா, லவ் ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா, அத ஹேண்டில் பண்ண தெரியாம, அந்த ஃபெயிலியர ஹேண்டில் பண்ண தெரியாம, டிப்ரஸ் ஆயி சில அன்வான்டட் திங்ஸ்லாம் பண்றாங்க. அந்த மாரிலாம் பண்ணாம, லவ் ஃபெயிலியர எப்படி ஹேண்டில் பண்றது? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காதல் தோல்வி பெருசா நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஆடம்பர வாழ்க்கை வாழல வாயிட்டு. நம்ம வருத்தப்படுறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. சொத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வேலை பிரச்சனை, நம்ம வாழ்க்கை பிரச்சனை தான். லவ் ஃபெயிலியர்லாம் ஒரு பிரச்சனையாடா, அதை தாண்டி எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எங்க லைஃப்ல இருக்குடா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது, புரியுது. இருந்தாலும் இந்த வீடியோ வந்து லவ் ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண தெரியாம டிப்ரஸ் ஆகி கஷ்டப்படுறவங்களுக்கான வீடியோ. வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க. யூடியூப் போயிட்டு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஏன்னா ஜியோ சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த சர்ச் பார் இருக்குல்ல, இந்த சர்ச் பாரில் போயிட்டு ஆழ்வார்பேட்டை சாங் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டு தான். இந்த பாட்டை போட்டு கேளுங்க. இந்த பாட்டு உங்களுக்கு காதல் பத்தின ஒரு சரியான புரிதல் ஏற்படுத்தும். அந்த புரிதல் வந்த பிறகு இதுக்கான நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது மாதிரி எப்பப்பெல்லாம் உங்க காதலியோட நினைவுகள், உங்க லவ்வரோட நினைவுகள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வருதோ, மெமரிஸ் பிரிங் பேக் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஆகுதோ, அதனால நீங்க எப்பப்பெல்லாம் டிப்ரஸ் ஆறீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த பாட்டை போட்டு கேளுங்க. இந்த பாட்டு அந்த டிப்ரெஷன் இருக்குல்ல, அந்த டிப்ரெஷனை டிப்பர் லாரி வச்சு அடிச்சு தூக்கி காலி பண்ணிடும். இப்ப இந்த பாட்டை கேட்போமா? இந்த பாட்டில் வந்து எல்லா லைனுமே செமையாக இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச லைன் என்ன அப்படின்னா, அதை நான் இப்போ வைக்கிறேன், கேட்கலாம். இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரிலையே. டான்ஸை பத்திங்கள, நடிகன் வேற மாதிரி நடிகன் ஒழுங்கா நடிச்சுக்கிட்டு மட்டும் இருந்திருக்கலாம். எதுக்கு அந்த தேவையில்லாத வேலைகள்ல லீலைகள்ல ஈடுபட்டாரு அப்படிங்கிறது தெரியல. சரி, ரைட், கம்மிங் பேக் டு த வீடியோ. நம்ம இப்ப மேட்ருக்குள்ள வரலாம். நம்மளுக்கு பிடிச்ச லைன் என்ன அப்படின்னா, அது எங்கே இருக்குன்னா, இதான் நினைக்கிறேன். பார்ப்போம், இதுவான்னு பார்ப்போம், தெரியல கரெக்டா. ஐயோ இது காழுவுரை லைஃப்ல ஏன்தான் நழுவுரை, காதல் ஒரு கடல் மாறிடும், அதை மறந்துட்டு டம்ளருக்குள் நீச்சல் ஏனடா. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரே ஒரு ஆள் நம்மளை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு டம்ளருக்குள்ள நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க நம்ம லவ் பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதனால கடலுக்குள்ள குதிச்சு ஜாலியா நீச்சல் அடிக்கிறா அப்படின்னு சொல்ல வராங்க. நீங்க கேட்கலாம், கடலுக்குள்ள குதிச்சு எப்படா நீச்சல் அடிக்க முடியும்னு. அடிக்கலாம். ஒரு பூ தான், அதுல ஒரு செடி தான் பூக்கும். ஐயோ தப்பாயிருச்சு. இல்ல ஒரு செடி தான், அதுல ஒரு பூ தான் பூக்கும், இன்னொரு பூ பூக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்போம். ஆண்டவரின் மூலமாக வைரமுத்து என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத கேட்கலாம். டாக்டர் நோ சொல்லிட்டாங்கன்னா நர்ஸ் நோ சொல்லிட்டாங்கன்னா இன்ஜினியர் நோ சொல்லிட்டாங்கன்னா டீச்சர். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் நோ சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல யாரையாவது பார்க்க வேண்டியதான். இதுக்காண்டி ஃபீல் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, ஓகேவா? கட்சி தாவல் இங்க தர்மமடா.
இந்த பாட்டை கேளுங்க. இந்த பாட்டை கேட்டாலே உங்களோட டிப்ரெஷன் குறைஞ்சிரும். அப்படி இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு டிப்ரெஷன் குறையல அப்படின்னா, அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? என்ன பாட்டு கேட்கணும் அப்படின்னா, காதல் ஏன் காதல் இந்த பாட்டை கேளுங்க. இந்த பாட்டு தான். இந்த பாட்டை கேட்கறதுக்கு, இந்த பாட்டை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இந்த பாட்டுல வந்து வெற்றாவல குத்ராவல அப்படிங்கிற மாதிரி லைன்லாம் வரும். அந்த நெகட்டிவ் லைன்லாம் நம்ம ஒதுக்கிட்டு அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான பாசிட்டிவ் மட்டும் இந்த பாட்டுல இருந்து எடுத்துக்குவோம். இப்ப இந்த பாட்டை கேட்போமா? சுடர்மணி ஜட்டி விளம்பரம். சரி, ரைட்டு. இப்போ நம்ம வந்து டைரக்டா நம்மளுக்கு தேவையான லைனுக்கே போயிடுவோம். அது எங்கே வருதுன்னா, இந்த வருது. நம்மளுக்கு தேவையான லைன் வரப்போகுது. ரொம்ப கவனம் முக்கியம். கவனமா கேளுங்க. அவ்வளவுதான். உங்ககிட்ட படகு இருக்கு, கையில வலையும் இருக்கு, கடலுக்குள்ள மீனும் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு மீன் உங்க வலையில சிக்கல அப்படிங்கிறதுக்காண்டி நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு மீன் உங்க வலையில கண்டிப்பா சிக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையா வெயிட் பண்ணணும். அதாவது நம்ம தளபதி சொல்ற மாதிரிதான், உங்களுக்கான ட்ரெயின் வர்ற வரைக்கும் நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி உங்களுக்கான மீன் கிடைக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கான மீன் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மீனை நீங்க கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மஜா தான். இந்த 2 பாட்டையும் லூப்ல போட்டு மாத்தி மாத்தி கேளுங்க. இந்த 2 பாட்டுமே உங்களோட டிப்ரெஷனை குறைச்சிரும். இன்னொரு பாட்டு இருக்கு. அது வந்து லவ் ஃபெயிலியர் சாங் கிடையாது, ஒரு நார்மலான பாட்டு தான். அந்த பாட்டுல வர்ற ஒரு லைன் வந்து செமையா இருக்கும். அதை நம்ம இப்ப கேட்போமா? அவ்வளவுதான். நீங்க காதல் செஞ்சு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க காதலியோட புருஷன், இல்லாட்டி வேற யாருக்கோ புருஷனாக போறீங்க. ஆனா கண்டிப்பா புருஷன் ஆவீங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ புருஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ரைட், அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சு. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ரீ அட்வைஸ் பண்ணலான் இருக்கேன். அதுக்கான ஒரு பாட்டு நம்ம கிட்ட இருக்கு. அதை கேட்டுருவோமா இப்ப? புரிஞ்சா? இன்னொரு தடவை கேட்போமா? அவ்வளவுதான். புரிஞ்சா உங்க லைஃப் ஜாலி, புரியலாட்டி உங்க லைஃப் காலி. நன்றி, வணக்கம்.